தமிழ் சினிமாவில் கடந்த 15 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாகம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. ஆனால் அந்த இரண்டாம் பாகம் அப்படிங்கிற விஷயத்த தமிழ் சினிமா இயக்குநர்கள் கரெக்டாக கையாளுறாங்களா அப்படின்னு கேட்டால் 99% இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இரண்டாம் பாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கிறதே என்ன காரணம்னா, ஒரு ஹீரோவும் ஒரு இயக்குனரும் சேர்ந்து அந்த படத்தை வெற்றி படமாக்கியிருப்பாங்க. பல வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் தோல்வி படலாம் கொடுத்து சலிச்சு போயிருப்பாரு. இப்போ எப்படியாவது உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அந்த படத்தை இயக்குவாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த படம் வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ பேருக்காக அந்த இரண்டாம் பாகத்தை இயக்கியிருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நப்பாசையின் காரணமாக இரண்டாம் பாகத்தை இயக்குறது. முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்போ இரண்டாம் பாகத்தையும் நம்ம இயக்கலாமே அதே கூட்டணியோட அப்படின்னு வருவாங்க. ஆனால் முதல் படத்தில் இந்த மாதிரியான கண்டென்ட் இரண்டாம் படத்தில் இருக்காது. ஏதோ ஒப்பேத்திருப்பாங்க. அதனால தோல்வி அடைஞ்சிருக்கும். மூணாவதாக இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, முதல் பாகம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எடுக்க ஃபுட்டேஜ் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மீதி நிறைய ஃபுட்டேஜ் சேர்ந்துடும். வேறு வழியே இல்லாமல் இன்னொரு 20% எடுத்தால் முழு படமும் உருவாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் பாகம்னு சொல்லி விடுவாங்க. அந்த படங்கள் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. உதாரணம் கமலோட விஸ்வரூபம் 2, கமலோட இந்தியன் 2, வெற்றிமானோட விடுதலை 2. இதெல்லாமே ஒரு பாகமாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வந்ததுக்கப்புறம் இன்னும் சில நாட்கள் ஷூட் பண்ணி இரண்டாம் பாகமாக வெளியிட்டாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே வச்சுங்களேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இரண்டாம் பாக கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 படங்களை வந்து அவர் மென்ஷன் பண்ணிக்காரு. ஒன்று நம்ம தளபதி விஜய் அவர் இயக்கிய மாஸ்டர் 2, ரெண்டாவது முறையாக தளபதி விஜய் இயக்கிய அந்த லியோ 2 அப்படிங்கிறது தான். அவர் என்ன சொல்றாருன்னா, லியோ 2 தான் எல்லாரும் எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஸோ லியோ 2க்கான ஐடியா இருக்குது. ஆனால் எனக்கு லியோ 2வோட மாஸ்டர் 2ல தான் பயங்கர ஆர்வமாக இருக்குது. ஏன்னா மாஸ்டர் 2க்காக நான் ஒரு ப்ராப்பரான ஐடியாவே வச்சுருக்கிறேன். அதை டெவலப் பண்ணால் வேறு லெவலில் வரும். இன்னும் சொல்ல போனால் நான் மாஸ்டர் படத்தில் விஜய் சாரோட கேரக்டரான ஜேடி தான் நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ அதனால் லியோ 2வை விட மாஸ்டர் 2ல தான் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பட் அது விஜய் சார் தான் முடிவு பண்ணும். ஏன்னா இப்போ அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ இந்த இரண்டாம் பாகம் உண்மையாலுமே ப்ராப்பராக வருமா? அது லியோ 2வாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் 2வாக இருந்தாலும் சரி, அதை காலம்தான் வந்து பதில் சொல்லும். நீங்கள் எந்த படத்துக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க? லியோ 2வா இல்லை மாஸ்டர் 2வா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.